வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ஹீரோ கார்த்தியை எதனால பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியோ அவங்க அத்தை கிட்ட உண்மையை நிரூபிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நேராக ரோஹிணியை போய் பார்க்குறாங்க. ரோகிணி வந்துட்டு மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்கு உள்ளார வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவ என்னுடைய பொண்ணு, என்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்க, டாக்டர் சொல்றாங்க, மேடம், அவங்க குழந்தை பெத்துக்கிறதுனால உங்களுக்கு ஆபத்து அப்படின்ட்டு அவங்க அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இங்க பாருங்க டாக்டர், அவ குழந்தை பெத்துக்கிறதுனால எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓடி வந்தேன். அதுக்குள்ளேயும் அவ இவ்வளோ பெரிய தப்பான முடிவு எடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இப்ப கூட ஒன்றும் டைம் ஆகல, நீங்க வந்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு நேரா ரோகிணியை கிளப்புறாங்க. ரோகிணி கண்முழிச்சு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, என் குழந்தையால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராதுமா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பெத்த பொண்ணோட ஆசை என்ன அப்படிங்கிறத நான் கேட்க தவறிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ரோஹிணி சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஏம்மா கவலைப்படுறீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இப்பதான் அந்த ஜோசியக்காரை போய் பார்த்தேன். அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா, உன் குழந்தையால எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, அந்த குழந்தை தான் என்னை இன்னும் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு இப்போதான் தோணுச்சு. இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ குழந்தைய நல்லபடியாக பெத்துக்கிறதுக்கு நான் உனக்கு எப்பவுமே வந்துட்டு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய அம்மா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போனதோட ரோகிணியை பார்த்து, இங்க பாரு ரோகிணி, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளி வந்திருக்க, உனக்கு நான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறேன் அப்படின்னு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்ததும் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறதையே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அப்படி நான் பண்ணியிருக்கவே கூடாது. என் பொண்ணுக்கு நான் துணையாக நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு நான் என் பொண்ணை இப்படி மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி ரோகிணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ மயில சொல்கிறாரு, அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவனை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு வேலையை பண்ண அவனுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்த அவனுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனையை தான் கொடுக்கணும். அவனை கண்டிப்பா நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவனை சும்மா விடக்கூடாது. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அவன் தான் காரணம், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி என் புருஷனை ஒரு வழி பண்ணாம இருக்க மாட்டாங்க போலயே, அவரை எப்படியாவது நம்ம வந்துட்டு காப்பாத்தணும், நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தையை பார்த்து, வாங்கத்த கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி, நம்ம புருஷன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருந்தாலும் சீக்கிரம் இந்த ஊரை விட்டு நீங்க போறது நல்லது. அவரு கேக்குறாரு, என்னது, இந்த ஊரை விட்டு போகணுமா, எதுக்காக இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அந்த ஜோசியக்காரன் காலை மாறிட்டான், அவன் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா உங்களை காலி பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா, சீக்கிரம் நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரமே இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா
கால் பண்றாங்க அந்த முத்துக்கு. அப்ப முத்து போன் அட்டன் பண்ணதோட அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு மாமா, நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோம், நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிடா மவனே அப்படின்னு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அவர்கிட்ட சொல்லுடா மவனே என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சித்தப்பா நம்ம நேத்து ஒரு பிளான் பண்ணோம்ல, அந்த பிளான் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சாம். அவ பயங்கர கோவத்தோட நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். சோ சீக்கிரம் வாங்க மாமா எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிளம்புறாங்க. வில்லிய நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இங்க பாருக்கா, இதுக்கப்புறம் நீ போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அதான் நம்ம உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோமே, சோ இதுக்கப்புறம் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவனை இதே மாதிரி நான் விடுறதுனாலதான் அவன் பல வகையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இதுக்கு மேலையும் நான் அவனை இப்படி சாதாரணமா விடுறது நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு நான் சரியான முடிவு கட்ட போறேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு. அப்ப ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஏன் சந்திரா, உன் புருஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு பயப்படுற போல. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, அப்படியெல்லாம் நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, அப்படியா, ஆனா நீ இப்ப பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசினா கண்டிப்பா நம்ம புருஷனுக்கும் நமக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அக்கா கண்டுபிடிச்சிருவா. நம்ம இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. அதான் நம்ம புருஷன் கிட்ட போன் பண்ணி அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டோமே. சோ இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வில்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, மயிலு, அப்புறம் ஹீரோ 3 பேருமே சேர்ந்து போறாங்க. அங்க வந்துட்டு வில்லன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ரெடியா இருக்காரு. அப்ப போயிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு காரை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. வில்லன் வந்துட்டு காரை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு. வில்லி, ஈஸ்வரி வந்துட்டு கையில ஆயுதத்தோட வெளியில வராங்க. அப்ப வில்லன் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வில்லன் நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு என்ன பிரச்சனை கொடுத்தேன், இப்ப எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எனது தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கனா? என் குடும்பத்துக்கு நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்க பார்த்த, ஆனா உன்னைய இப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க. இதனால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்க வந்திருக்கேன். இது கேட்டதும் முத்து சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தப்பான முடிவு எடுக்காத. ஈஸ்வரி சொல்றாங்க, யோ, உன்னாலதான் ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நீதான் இவன் கிட்ட கண்டதையே சொல்லி இவனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தேவையில்லாத வேலை பண்ணாத ஈஸ்வரி அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் சும்மா விடமாட்டேன். என் பொண்ணு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கா, அவ குழந்தை நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணும். ஆனா நீ ஏன் மனசை குழப்பி விட்டு ஏன் பொண்ணை வந்துட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட வச்சுட்டியல்ல, நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. சோ இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த வில்லன்கள் 2 பேருமே. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருடா மவனே, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தப்பா, அவ கோவத்துல இருக்கிறத பார்த்தா என்ன சும்மா விடமாட்டா அப்படின்னு தோணுது, நான் தப்பிச்சு போறேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அதிகாரிங்க 2 பேரை முன்னாடி வர வச்சு, நீ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்க நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னடா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாத்தியா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி அதிகாரிங்களை பார்த்து, சார் சார், நான் எந்தவித தப்புமே பண்ணல சார், இந்த ஈஸ்வரி தான் தேவையில்லாம வந்துட்டு என்ன உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்குறா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என் பொண்ணு பேர் வந்துட்டு ரோகிணி, 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உண்டாயிருக்கா. அவ குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருந்தா. ஆனா இவன் வந்துட்டு எங்க வீட்டுக்கு ஜோசியக்காரனை அனுப்பி அந்த குழந்தையால எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு முடிவெடுத்துட்டான். என் பொண்ணும் அது எல்லாமே உண்மைன்னு நம்பி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டா. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க நேரா சிவனாண்டிய பார்த்து, யோ, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா, இப்பதானே ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுக்கு பிரச்சனை கொடுத்த அப்படின்னு உன்னை கொண்டு போய் கைது பண்ணோம்,
இப்ப மறுபடியும் இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ திருந்தவே மாட்ட போல அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சார் இந்த ஈஸ்வரி தேவையில்லாம இப்படி பேசுறா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அந்த ஜோசியக்காரர் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணையும் மகளையும் இவன் கடத்தி வச்சிருந்தான். அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. சோ நான் சொல்றதை நீங்க நம்பி இவனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்றாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லன். அப்போ ஈஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, இந்த வாட்டி போற நீ சீக்கிரம் திரும்பி வரலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட போற அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி போற நீ கண்டிப்பா திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கு கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த வில்லன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சிவனாண்டிய அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. முத்து இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ச்சே, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இங்க இப்படி நடக்குதே. இந்த ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுக்கு இப்படி ஒரு தண்டனை தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயிலு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நல்ல முடிவு தாட்டையும் எடுத்திருக்கீங்க. இவனால இந்த குடும்பத்துல இனிமே எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் ஆமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க வில்லி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு எந்த வித ஆபத்தும் இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்ன காச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த சிவனாடி பயல அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவன் திரும்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்ற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நீ ஏண்டி பதட்டப்படுற? இனிமே நீ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எத்தனை தடவை அவன் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல பொங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுத்துருக்கான். இனிமே உனக்கு அவன் எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்கவே மாட்டான். நம்ம குடும்பம் இனிமே அவனால எந்த வகையிலையும் கஷ்டப்பட போறது கிடையாது. நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா சரிக்கா அப்படின்ட்டு. அப்போ ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா, நீ சரியான முடிவுதான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தையை பார்த்து, அத்தை நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க நல்ல வேளை நீங்க உண்மையை கண்டுபிடிச்சீங்க. நீங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இன்னரும் என்னென்ன தப்புக்களும் நடந்திருக்கும். ரோகிணி நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நன்றியெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, உங்க குழந்தைக்கு சொல்லுங்க. உங்க குழந்தை தான் உங்களை இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. உங்க குழந்தைய இனிமே நல்லபடியா வளர்த்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க, கண்டிப்பா எனக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு அப்படின்னா உங்க பேரு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம புதுசா ஹேர் கிளப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஹேர் கிளப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ரொம்ப கியூட் மாடல்ல வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குங்க. கூடவே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டரா பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. எப்படி வந்துட்டு இதை பை பண்றது அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.